சமீப காலமாக ரொம்ப இளைஞர்கள் வந்து இந்த போதைப் பொருட்களுக்கு வந்து அடிமையா இருக்குன்றத கேள்விப்பட்டிருக்கோம். இது ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை இப்ப நமக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே கவலைக்கிடமான நிலைமை தான் இது. ஒண்ணு வந்து அவங்களுக்கு வந்து இந்த துணிச்சல் அதிகமாயிடுச்சு. அதாவது எது வேணா செய்யலாம், நம்ம சாதிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த சாதிக்கணும்னு ஆசைப்படும் போது அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு தேவை அப்படின்னும் போது அவங்க ஃப்ரெண்டை நாடுறாங்க. நண்பர்கள் பழக்கம் சரியா இல்லாத போது அவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் கூட இருக்கவங்க பண்றாங்கன்னா அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்ணும்போது நமக்கும் ஒரு ஆசை ஏற்பட்டு நம்மளும் அதை பண்ணா நம்மளும் இந்த மாதிரி முன்னேறலாம் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு வராங்க. மூணாவது பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் சமூக ஊடகங்கள், அதாவது நம்ம சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா ரொம்பவே பரவி இருக்கு. அதிகமான வந்து நியூஸஸ், அதாவது குட் நியூஸா இருக்கட்டும் பேட் நியூஸா இருக்கட்டும் எக்கச்சக்கமா இருக்குன்றதுனால அதை அவங்களுக்கு கரெக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணாத போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்தை எடுப்பதற்கு இது ஒரு வழிகாட்டா மாறுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது நிறைய டிப்ரெஷன், மன ரீதியா அழுத்தங்கள், ஃபேமிலியில ப்ராப்ளம், அப்படி இல்ல அவங்களோட பர்சனல் லைஃப், அதாவது அவங்க லவ்ல ஒரு பர்சனலா ஏதாச்சும் பாதிப்பு நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாடி அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்றாங்க. இதனால இளைஞர்கள் மத்தியில மட்டும் இல்லாம ரொம்பவே இந்த ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற பசங்க, அடலசன்ட் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம், அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அங்க ஈடுபட்டு லைஃபை பாதிக்கப்படுறாங்க. இளைஞர்கள் ஒருவர் போதை ஊசி பயன்படுத்திய போது சிறுநீரகத்தில் ரத்தம் வருகிறது. கண்டிப்பா இது நம்ம சொன்ன மாதிரிதான். அதாவது நம்ம இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுனால எக்கச்சக்கமான இன்ஃபெக்ஷன்ஸ் பரவறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஹெப்படைட்டிஸ் பி, HIV அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு தொற்று வரும்போது கண்டிப்பா கிட்னி பாதிப்பு அதிகம் இருக்கலாம். இது தவிர நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸ், அதாவது இந்த போதைப் பொருள் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடிய அளவை அவங்க தெரியாம அவங்க பாட்டுக்கு அதிக டோசேஜ்ல எடுத்தா அதனால கிட்னி ஃபெயிலியர் இமீடியட்டா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கிட்னி. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஹெமச்சூரியா, அதாவது யூரின்ல வந்து உங்களுக்கு ரத்தம் வரக்கூடியமான ப்ராப்ளம்ங்க இந்த மாதிரி அதிகமான சான்சஸ்கள் இருக்கும்.